So today is day 19 of our Vetri Pathai 2026 and இன்னைக்கு PCM Masteryல நான் சொல்ல போறது வந்து physics derivationஸ்க்கான ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? ஸோ physics derivation இங்க நான் கொடுத்துருக்க ஸ்டெப் பை ஸ்டெப்ல நீங்க எழுதுனீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு அந்த டெரிவேஷன்ல ஃபுல் மார்க்ஸ் கேரண்டீடா கிடைச்சிரும். ஸோ இதுக்காக தான் நான் இந்த நோட்ஸோட வந்திருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த ஹெட்டிங். இப்போ வந்து இந்த டெரிவேஷன் தான் கேட்கறாங்கன்னா ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எழுதிக்கோங்க. டியூ டு அன் இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும் ஹெட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்னா இப்போ இந்த டயக்ராம்ல இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஒரு இன்ஃபைனைட் வயர் எடுக்க போறோம், அதுக்கு வந்து இந்த காஸியன் சர்ஃபேஸ்ங்கிற மாதிரி அந்த டெரிவேஷன்ல என்னென்னலாம் நீங்க கன்சிடர் பண்ணி வந்து டெரிவேஷன் போட போறீங்களோ அது எல்லாத்தையுமே இங்க வந்து உங்களோட ஓன் சென்டென்சஸ்ல எழுதலாம். பட் கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் எழுதணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டயக்ராம். டயக்ராம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சைட்லயே போடுங்க, ஆன்சர் ஷீட்லயுமே. ஓகே, ஸோ டயக்ராம் வந்து இருக்கணும். நீட்டா ஒரு ஷார்ப்பான பென்சில் எடுத்து டயக்ராம் போடுங்க. ஒரு சின்ன சின்ன டீடைல்ஸுமே கிளியரா தெரியணும். ரொம்ப வந்து அப்படி கன்ஃபியூஸ் பண்ணி எது எங்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு பிரசன்ட் பண்ணாதீங்க. டயக்ராம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எழுதணும். நான் ஒரு 2 லைன் எழுதுறேன், இது எனக்கே ஆன்சர் தெரியும், அடுத்ததுக்கு வரக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எவ்வளவு சின்ன ஸ்டெப்பா இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிதான் ஆகணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைனல் டேர்ம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இப்போ இங்க கால்குலேட் பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு எழுதணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இதே எழுத மாட்டாங்க. வெறும் ஈக்குவல் டு அப்படின்னா எது ஈக்குவல் டு அந்த மாதிரி எழுதக்கூடாது. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இது மேக்னெட்டிக் ஃபீல்டா ஃபோர்ஸா என்னவோ அதை எழுதிட்டு சப்போஸ் அந்த குவான்டிட்டி வெக்டாரா இருந்தா ஃபைனல் ஆன்சர் நீங்களும் வெக்டார்ல தான் எழுதணும். ஸ்கேலாரா இருந்துச்சா ஸ்கேலார்ல விட்டுறலாம். நெக்ஸ்ட் அதுக்கு ரிலேட்டட் கிராஃப் இருந்துச்சா சைட்ல கிராஃபே வரைஞ்சிட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரசன்ட் பண்ணணும். நாட் ஓன்லி ஃபார் யுவர் ஸ்டடீஸ், எக்ஸாம்லயே நீங்க இதே மாதிரி பிரசன்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் இதுல கிடைச்சிரும். ஸோ அதுக்கு தான் நான் சின்ன வந்து என்னோட வந்து டெஸ்ட் பேப்பர்ஸுமே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கரெக்டான ஹெட்டிங் நீங்க இன்னுமே பெட்டரா பிரசன்ட் பண்ணலாம். ஸோ வந்து ஹெட்டிங் எழுதிட்டு ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். டயக்ராம் போட்டுட்டு சப்போஸ் டயக்ராம் பெருசா இருந்தா சென்டர் பேஜ்ல நீங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா சைட் பேஜ்ல நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ 1 minute. ஓகேவா? அது அவ்வளவுதான் டர்ன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிடுங்க. ஐ வில் ஷோ யூ ஈவன் another paper. ஸோ இந்த மாதிரி வந்து ஹெட்டிங் டயக்ராம் இருக்கணும். அப்புறமேட்டு ஒன்னொன்னா நீட்டா நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தாலே தெரியுதா ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வித் த கிராஃப் நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. ஸோ that's your way for your derivations. ஸோ ஐ ஹோப் இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். See you.